பார்த்திபனுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன டீன்ஸ் படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா டீனேஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த டீனேஜர்ஸ் உடைய மனசுல என்ன இருக்குன்னா, we are not kids, நம்ம சின்ன பசங்க கிடையாது, நம்ம வந்து எதை வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணுடைய பாட்டி ஊருக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனா அங்க வந்து பேய் இருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன பயம், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. போற வழியில வந்து போராட்டம் நடக்குது அப்படின்றதால சரி இந்த வழி வேணா மாற்று வழியை எடுக்கலாம்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது. 4-5 பேர் வந்து காணாம போயிடுறாங்க. எதுக்கு காணாம போறாங்க, காணாம போனவங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா, இந்த பசங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, தேடி போற விஷயத்தை வந்து இவங்க அடைஞ்சிடறாங்களா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களா அப்படின்ட்டு இத்தனை கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல கிடைக்கும். படம் வந்து பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே போகும்போது இது ஒரு பேய் படமா தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் நம்ம பார்ப்போம். ஆனா படம் பார்க்க தான் கடைசியா நமக்கு தெரிய வருது இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்ட்டு. அதை வந்து ரொம்ப அழகா கடத்திருப்பாரு பார்த்திபன். ஸோ இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு.